நகராட்சி 1வது வார்டில் 9வது வார்டு திருமஞ்சன வீதியை இணைத்து காவிரி ஆற்றின் குறுக்கே பொதுமக்களின் வசதிக்காக 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நடைபாலத்தின் ஒரு பகுதி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இடிந்து விழுந்தது. அபாயமான நிலையில் இருந்த நடைபாலத்தை ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபாலம் முழுவதுமாக இடித்து அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் புதிய நடைபாலம் கட்டித்தரக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் பாலம் கட்டித்தரப்படவில்லை. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காவிரி ஆற்றில் நகராட்சியால் கட்டப்பட்ட பாலத்தை மீண்டும் கட்டித்தரக் கோரி கோரிக்கை விடுத்த நிலையில் பொதுப்பணித்துறையினரும் நகராட்சி துறையினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கை காட்டி பாலத்தை கட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் மயிலாடுதுறை நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் நடைபாலத்தை கட்டாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 1வது வார்டு உறுப்பினர் ஜெயந்தி ரமேஷ் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார். அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை மனு அளித்தும் நடைபாலம் கட்டப்படாததை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்தும் நடைபாலத்தை கட்டாமல் நிதியை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி உடனடியாக நடைபாலம் கட்டி பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நகராட்சி 1வது வார்டு நகரமன்ற உறுப்பினர். நான் 1வது வார்டும் 8வது வார்டும் இணைக்கிற திருமண வீதி பாலம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சி போச்சு. அதை நாங்கள் பாலத்துக்கு அடியிலேருந்து போராட்டமும் பண்ணோம். அதை சரி பண்ணி தர சொல்லி யாரும் சரி பண்ணி தரல. எம்பி, எம்எல்ஏ, சேர்மன் எல்லாரும் பார்த்தோம். அது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் எவ்வளோ சிஎம் செல்லுக்கும் பெட்டிஷன் போட்டாச்சு. அவங்க அந்த பாலத்தை கட்டலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க எந்த இதுவும் எடுக்க மாட்டுறாங்க, நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க. அந்த பாலத்தினால பெரிய முதியவர்களும் ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் போகிறதுக்கு ரொம்பவும் சிரமமா இருக்கு. 2 கிலோமீட்டர் சுற்றி தான் போகிறாங்க. அந்த பாலத்தை கட்டினா எங்கள் வார்டுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த பாலத்தை கட்டி கொடுக்கும்போது நான் நகரமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கேன். அதனால இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். அதனால இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன். நகராட்சி 1வது வார்டு 8வது வார்டு இணைக்கிற காவேரி ஆற்று பாலம் உடஞ்சி 5 வருஷம் ஆகுது. அதிமுக பில்ல 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கினாங்க. அந்த நிதியும் அவங்க ஒன்றும் செய்யல. அதையும் முறைகேடு பண்ணிட்டாங்க. அந்த நிதியும் பண்ணிட்டு இப்போ இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு, ஓரணியில் தமிழகம் 1 கோடி உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க, குடும்பம் சேர்ந்திருக்கு, நாங்க இது பண்றோம், இந்த தமிழ்நாடு தலைக்குனியை விட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இந்த 1வது வார்டும் 8வது வார்டும் இணைக்கிற இந்த காவேரி பாலத்தை இவ்வளவு வருஷமா கட்டாம எம்பி பாக்குறாங்க, எம்எல்ஏ பாக்குறாங்க, சேர்மன் பாக்குறாரு, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் அவங்களுக்கு அரசுக்கு தலைக்குனிவு இல்லையா? இந்த பாலத்தை கட்டாததும் ஒரு தலைக்குனிவு தான். இந்த 2 வார்டு மக்கள் பொதுமக்கள் குழந்தைங்க பள்ளி போற குழந்தைங்களும் 2 கிலோமீட்டர் சுத்திட்டு போறாங்க. இதுக்கு சிஎம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.